Good afternoon, children. Today we are going to discuss about frictional force. Activity 10.5. Figure 5 shows a toy car that does not have a vending key or a battery. ஸோ ஃபிகர் ஃபைவ்ல வந்து ஒரு டாய் கார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டாய் காருக்கு வந்து கீயோ இல்லை பேட்டரி எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒர்க் இன் பேர் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஹவு கேன் யூ மேக் த கார் மூவ்? அந்த காரை எப்படி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க? செகண்ட் கொஷின். ஹவு கேன் யூ ஸ்டாப் த மூவிங் கார்? இப்போ அந்த கார் மூவ் ஆகிட்டுருக்க காரை எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க? Okay, next third question. If you do not apply any force, will the car stop after some time? இப்போ நம்ம அந்த கார் வந்து அது கார் மூவ் ஆகிட்டுருக்கு, அதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல, ஆனாலும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த மூவிங் இருக்கிற கார் வந்து ஸ்டாப் ஆகுமா இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ. ஓகே, அதில் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இஃப் எஸ், வாட் டு யூ திங்க் மேக்ஸ் த கார் ஸ்டாப்? இப்போ நீங்கள் எஸ்ன்னு டிக் பண்ணிங்கன்னா ஸோ எது வந்து அந்த காரை நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த கார் எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். எ மூவிங் ஆப்ஜெக்ட் வில் ஸ்டாப் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ மூவ் ஆகிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்தால் அது ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இட் வில் ஸ்டாப் இஃப் யூ அப்ளை ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் மோஷன். ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் த மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் அந்த மூமெண்ட்டாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இது ஃபஸ்ட்டு. Second one, if we do not use force, it will slow down and stop at some point. This is because செகண்ட் பாயிண்ட், நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கலனா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அது எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னாக்கா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆன் விச் இட் இஸ் மூவிங். அது எந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸை பொறுத்து அது ஸ்டாப் ஆகும். த சர்ஃபேஸ் ஆன் விச் த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் எ மோஷன் டு மேக் த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்லோ டவுன் அண்ட் தென் ஸ்டாப். ஸோ ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அது எப்படி ஸ்டாப் ஆகும்னா, அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுனாக்கா அந்த மூவ்மெண்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் மூலமாக என்ன ஆகுனா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டஸ் த சர்ஃபேஸ் அப்ளை திஸ் ஃபோர்ஸ்? ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் எ பாக்ஸ் பீயிங் ட்ராக்டு. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம், இழுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இழுக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அங்கே பாருங்கள் அந்த பிக்சரில் ஒரு பாக்ஸை ட்ராக் பண்ணுறான். ஸோ அப்படி ட்ராக் பண்ணும்போது அது கீழே அடியில் பிளாக் கலரில் இருக்கிறதே அது வந்து சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோட வியூ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் அன்ஈவன் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ the picture here shows a magnified view of the box and the surface on which it is dragged. Observe the surface is rough and even. அந்த surface வந்து uneven ரொம்ப ரஃப்பாக இருக்குது. As the box slides on the surface, the box and the surface புஷ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். நம்ம அந்த பாக்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் ஸ்லைட் பண்ணும்போது இழுக்கும் போது என்ன ஆகுனா அந்த பாக்ஸும் சர்ஃபேஸும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து புஷ் பண்ணிவிடும். ஒன்று மாற்றி ஒன்று அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணும். ஸோ ஆஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரைஸ் டு மூவ் ஃபார்வர்ட், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். த சர்ஃபேஸ் ஆப்போசிஸ் இட்ஸ் மோஷன். ஸோ அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும், அதோடைய மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். we can say that the surface is applying force on the box. ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த பாக்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸால் உருவாகிற அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் உருவாகிற அந்த ஃபோர்ஸ்னால அது மூவ் ஆகுது. ஸோ த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் when one object rubs or moves against another object is called friction. ஸோ ஃப்ரிக்ஷன்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலே மூவ் ஆகுதோ இல்லை ரப் ஆகும்போதோ ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். So next is 10.6 activity. Which of the given images describe the direction of friction? So see that here given 3 images. So 3 imagesல எந்த image வந்து direction of friction வந்து produce ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தேர்ட் பிக்சர், பிகாஸ் the direction of the cycle வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது, அந்த மூமெண்ட் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் எப்போவுமே அந்த மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆன் த சைக்கிள்? ஸோ அந்த சைக்கிளில் வந்து ஃப்ரிக்ஷனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர், ஃப்ரிக்ஷன் ஸ்லோஸ் த மூவிங் சைக்கிள். அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், அந்த சைக்கிளினுடைய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணும். நெக்ஸ்ட், வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன்? இப்போ அங்கே அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை சைக்கிளிங் பண்ணும்போது, அப்போ என்ன ஆகும்னு கேட்டுறாங்க. ஸோ த சைக்கிள் வில் skid and fall if there is no friction. That is the answer. Okay, next one, second question பாரு. 4 images of different surfaces are given.
On which surface do you think a toy car will move easily? Number the pitches from 1 to 4, 1 being the easiest and 4 being the toughest. See that here given 4 different surfaces: tile, blanket, grassland, sand. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேசஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேசஸில் டாய் கார் வந்து எப்படி மூவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மூவ் ஆகுமோ அதுக்கு வந்து நம்பர் 1ன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுக்கு நம்பர் 4, இன் பிட்வீனில் இருக்கிறதுக்கு 3 and 4ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதில் ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டைல், செகண்ட் ஒன் பிளாங்கெட்டில் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கிராஸ்லேண்ட். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் டஃபஸ்ட் எது அப்படின்னாக்கா சாண்ட். ஓகே, ஸோ நம்பர் 1 டைல் 1, பிளாங்கெட் 2, கிராஸ்லேண்ட் 3, சாண்ட் 3, சாண்ட் 4. நெக்ஸ்ட் the friction produced by each of these surfaces is different. ஸோ அப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லேயும் ஃப்ரிக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் ஈஸியர் டு மூவ் எ டாய் கார் ஆன் எ டைல் சர்ஃபேஸ் தேன் ஆன் த கிராஸ். ஸோ அப்போ கிராஸ்லேண்டை விட டைல் சர்ஃபேஸில் வந்து அந்த டாய் கார் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். A rough or uneven surface produces more friction than a smooth surface. அப்போ ரஃப்பாக அன்ஈவனாக இருக்க ஒரு சர்ஃபேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய ஃப்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் கம்பேர்ட் டு ஸ்மூத் சர்ஃபேஸ். So next activity 10.7, this is home fun. Observe the given pictures. Where does the friction occur in each one? Circle the point of friction in the picture. So இங்கே 2 picture is given. So you have to circle the point of friction. எந்த இடத்துல வந்து friction வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணணும். You see that first picture, paper and pen. ஓகேவா? So the boy is writing on the paper with the use of pen. பென்னை யூஸ் பண்ணி பேப்பரில் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணும்போது இங்கே வந்து பேப்பர் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், பென் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸும் எங்கே மீட் பண்ணுதோ, ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், பென்னோட நிப்பு ப்ளஸ் பேப்பர். ஸோ அதுதான் வந்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பாயிண்ட் அவுட் அந்த பிளேஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் பாக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டிக். ஸோ அங்கே எங்கே ப்ரொடியூஸ் ஆகுமோ அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், திங்க் ஆஃப் 4 more applications of friction that you can see in your surroundings. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்னலாம் உங்கள் சரௌண்டிங்ஸ்லையோ இல்லை உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் எந்த இடத்துல தான் ஃப்ரிக்ஷன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோடைய நேமை வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகே children, this is home fun. You complete and send to me. Thank you children.